புதுசா ஒரு ஆங்கில வார்த்தையை படிக்கிறீங்க, ஆனா அது அடுத்த நாளே மறந்து போயிருது. அப்ப இதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க படிக்கிற முறையில தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க ஒரு வார்த்தைய சோசியல் மீடியாலயோ, நியூஸ் பேப்பர்லயோ அல்லது ஏதாவது ஒரு புக்ஸ்லயோ புதுசா ஒரு ஆங்கில வார்த்தையை பார்த்ததும், அதற்கான மீனிங்க சர்ச் பண்ணி எழுதினா படிப்பு முடிஞ்சு விட்டதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அது பிழை. சோ நாங்க எவ்வாறான டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம் என்றது நாங்க இன்னைக்கு பார்ப்போம். If you really want to remember vocabulary, follow these 4 steps. We will take the word entrepreneur for example. Step 1 என்னன்னு பாத்தீங்கன்னா, learn the meaning in English. So for this word entrepreneur, meaning என்னன்னு பாத்தீங்கன்னா, a person who starts or runs a business. அதுதான் ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா, learn the meaning in Tamil. சோ entrepreneur என்றது நாங்க வந்து தொழில் முனைவோர் அல்லது தொழில் முயற்சியாளர் என்று சொல்லுவோம். அப்ப அதாவது தமிழ்ல ஒரு தொழில் முயற்சியை ஆரம்பிப்பவர் அல்லது நடத்தி கொண்டு செல்பவர். இதுதான் entrepreneur, right? அப்ப ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 முடிஞ்சு. Now we will move to the step 3. This is the most important step. Learning the pronunciation. Because நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன் entrepreneur அல்லது entrepreneur இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. So correct pronunciation என்ன? entrepreneur, right? So அது எப்படி நினைவுல வைக்கிறது என்று பாத்தீங்கன்னா, பர்சனலி நான் யூஸ் பண்ற டெக்னிக் வந்து அந்த pronunciation தமிழ்ல எழுதுறது. தமிழ்லயே என்றதை நான் ஒன்ட்ரப்ரனர் என்று தமிழ்ல எழுதி வச்சிருவேன். சோ அந்த வார்த்தையை இன்னொரு நாள் படிக்கும் போது அது எனக்கு மிகவும் இலகுவாக இருக்கிறது. நெக்ஸ்ட் லாஸ்ட் அண்ட் த ஃபைனல் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரைட்டிங் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் போத் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு வார்த்தையை நீங்க படிக்கும் போது அது ஒரு வசனத்துல நீங்க அப்ளை பண்ணி பார்க்கவில்லை என்றால் அந்த வார்த்தையை நீங்க படிச்சதுல எந்த பிரயோசனமுமே இல்லை, ரைட்? சோ யூ ஹேவ் டு ரைட் சென்டென்ஸ் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். முதலாவது இங்கிலீஷ்ல ஒரு உதாரண வசனம் பார்ப்போம். Elon Musk is one of the most famous entrepreneurs in the world. Right? இப்ப நாங்க தமிழ்ல அதே வசனத்தை நாங்க எழுதுவோம். உலகில் பிரபல்யமான தொழில் முனைவோர்களில் அல்லது தொழில் முயற்சியாளர்களில் எலான் மஸ்கும் ஒருவர். ரைட்? சோ பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு வார்த்தையை எடுத்து நாங்க முதலாவது என்ன செஞ்சோம்? ஃபர்ஸ்ட் அதனுடைய மீனிங்கை இங்கிலீஷ்ல எழுதினோம். ரெண்டாவது அதனுடைய மீனிங்கை தமிழ்ல எழுதினோம். அதுக்கு பிறகு ப்ரொனன்சியேஷன், அதுக்கு பிறகு ரெண்டு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஒரு எக்ஸாம்பிள் இங்கிலீஷ்ல, இன்னொரு சென்டென்ஸ் தமிழ்ல. இப்படி நீங்க இந்த ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணி நீங்க ஒவ்வொரு வார்த்தையையும் படிப்பீங்களா இருந்தா நிச்சயமா உங்களுக்கு அந்த வார்த்தை எப்பயுமே நினைவுல இருக்கும். Don't just memorize words, understand them properly. Follow Migration IELTS for daily IELTS lessons.